வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோங்க. குறிப்பா இந்த வீடியோவை பார்த்து நீங்க முடிக்கும்போது கண்டிப்பா இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல எல்லா நாடுகளும் எதை மையமா கொண்டு இன்னைக்கு வேக வேகமா நகர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். குறிப்பா சமீபத்துல த டிப்ளமேட் அப்படின்ற ஒரு ஊடகத்துல வந்து ஒரு புள்ளி விவரங்களோட முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து கொடுக்க போகுது. ஸோ குறிப்பா இப்ப சைனாவை டிபெண்ட் பண்ணி உலக நாடுகளே இருக்கும்போது எப்படி இந்தியா இதுக்குள்ள ஒரு காம்படிட்டரா வந்து வர முடியும்னு நிறைய தகவல்கள் அதுல கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. நண்பர்கள், சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்னன்னா, இதை பார்த்தாதான் இதோட கண்டினியூவேஷன் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டிருக்காங்க. அக்டோபர்ல வந்து இந்த ஆட்டோ சேல், அதுவும் குறிப்பா இந்தியாவோட ஒட்டுமொத்த வெஹிக்கிள்ஸ், காரா இருக்கட்டும், இல்ல ஜீப்பா இருக்கட்டும், இல்ல கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இப்ப சமீபத்துல, அதாவது அக்டோபர் மாசம் மட்டும் எந்த அளவுக்கு சேல் இருந்திருக்கு இந்தியாவில் அப்படின்ற ஒரு நம்பர்ஸை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருமே ப்ளோன் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு சேல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா 7.1% வந்து இந்தியாவோட ஒட்டுமொத்த ஜிஎஸ்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுல வந்து குறிப்பா மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோ செக்டார் தான் ஒட்டுமொத்த 50% மேல அவங்க தான் இருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட் டேட்டா படி இது நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வெஹிக்கிள் ரீட்டைல் சேல் இருக்கு பாருங்க. ஸோ இது 40.5% வந்து அப்படியே உச்சத்தை தொட்டிருக்கு. சேலு சர்ஜ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. கடந்த ஆண்டு இயர் ஆன் இயர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கடந்த ஆண்டு அக்டோபர் கம்பேர் பண்ணும்போது இந்த சேலு இதுவரைக்கும் ஹையஸ்ட் எவர் சேலு அப்படின்ற ஒரு டேட்டா தான் வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா டூ வீலர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிள், இதோட சேலும் மிகப்பெரிய லெவல்ல அடிச்சு தூக்கி இருக்கு. அதுவும் ரெக்கார்ட் ஹை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ஒரு முக்கியமான காரணங்கள் அப்படின்றதும் சொல்றாங்க. ரூரல் டிமாண்ட் இப்ப அதிகரிச்சிருக்கு. ஸோ ரூரல்ல அதிகமா பயன்பாட்டாளர்கள் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரூரல் டிமாண்டு, அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றதும் சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் ஃபெஸ்டிவல் சீசன் எப்படி இருக்கும்னா, மற்ற ஊர்கள் மாதிரி இந்த பிளாக் அவுட் சேலு அது இதுன்னு கமர்ஷியலுக்கு நிறைய எடுத்துட்டு வருவாங்க. இந்த தீபாவளி பண்டிகை அப்படின்னாலே நம்ம ஊர்ல அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சேவிங்ஸா பாக்குறாங்க. சிறுக சிறுக ஒவ்வொரு மாசமா ஃபண்டு போட்டு அதுக்கப்புறம் திருப்பி நிறைய சிட்டு வந்து போட்டு, ஸோ நிறைய நிறுவனங்கள் இதுக்காகவே வந்து வேலை பார்ப்பாங்க. இதுல ஒரு முக்கியமான பாராமீட்டரா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட்டு, ஸோ ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்ட உடனே ஒரு சில வாரங்கள்லேயே வந்து இப்போ இந்த ஒரு கார் வாங்குறதுக்கான முடிவுகள் வரும்போது நிறைய பேர் வந்து அக்டோபர் மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் இருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டிமாண்ட் பாருங்க. இந்தியா வந்து இந்த சைனா மாதிரியோ இல்ல மற்ற நாடுகள் மாதிரியோ தயாரிச்சு கொடுக்கறதுக்கு மற்ற நாடுகளுக்கு சேல் பண்ற எல்லா நாடுகளும் இன்னைக்கு போட்டி எஃப்டி அக்ரிமெண்ட் போடணும்னு நினைக்கிற எண்ணம் இல்லை. இந்தியாவோட ரூரல் டிமாண்டு அதிகரிச்சுட்டு வருது அப்படின்றத நம்ம தெளிவா இங்க பார்க்கும்போது டொமஸ்டிக் கன்சப்ஷன், உள்நாட்டு தேவை, ஸோ இது வந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட இப்பதான் ஒரு 30-40% வந்திருக்காங்க. இன்னும் மிகப்பெரிய லெவல்ல டொமஸ்டிக் டிமாண்டு இனி வர ஆண்டுகள்ல அதிகரிக்க கூடும்னு எக்ஸ்பர்ட்ஸ் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதுக்கேத்த ஒரு வேலைகளை தான் வந்து இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நெகட்டிவ் யூஎஸ் டாரிஃப் வந்து இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிரும். அதெல்லாம் இப்ப நம்ம யோசிக்கவே வேண்டாம். அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு, பல ஆண்டுகள் டைம் இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா ஒரு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு உச்சத்தை தொடரும்போது தான் அதுக்கான தேவைகள் இருக்கும்ன்றது என்னோட கருத்து. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு டேட்டாவும் சொல்றேன். ஸோ இந்த
கார்ல சேல் ஆயிருக்கிற நிறுவனங்களை வச்சு பார்க்கணும் அப்படின்னா ஜாப்பனீஸோட இந்த மாருதி சுசுகி நிறுவனம் டாப்ல இருக்காங்க. சவுத் கொரியாவோட இந்த ஹுண்டாய் நிறுவனம் வந்து செகண்ட்ல இருக்காங்க. ஸோ அடுத்து 3வது 4வதா தான் நம்ம இந்திய நிறுவனங்களான டாடா மோட்டார்ஸும் மஹேந்திராவும் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க இந்த சேலோட இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வளர்ச்சியும் அதிகரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இங்க கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து இது ஏன் நான் முன்னாடி சொன்னேன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த டாபிக் வந்து நம்ம ரேர் எர்த் ஆப்பர்ச்சுனிட்டி, ரேர் எர்த் மினரல்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா அமைய போகுது அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இதனால இப்ப ரேர் எர்த் மினரல்ஸ் ஏன் தேவை? இந்த டொமஸ்டிக் டிமாண்ட் கடைசியா பார்த்தோம் பாத்தீங்களா, ரேசிங் டொமஸ்டிக் டிமாண்ட். ஸோ இந்த டொமஸ்டிக் டிமாண்டுக்கே நமக்கு தேவையா இருக்கும் போது ஸோ இன்னொரு நாட்டோட டிபெண்டா இருக்க முடியாது. ஸோ இதுல குறிப்பா இந்த எலக்ட்ரானிக்ஸ் இருக்கட்டும், காரு மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் ஒட்டுமொத்தமா தேவையான ரேர் எர்த் மினரல்ஸுக்கு, அதுவும் செமிகண்டக்டர்ஸ்ல பயன்படுத்துற ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாமே வந்து இப்ப இந்தியா ஒரு அட்டகாசமான ஒரு வேலை பண்ண போறாங்க அப்படின்னு த டிப்ளமேட் அப்படின்ற ஒரு ஊடகத்துல வந்து போட்டிருக்காங்க. நான் கூட ஆத்தர் யாருன்னு பார்த்தேன், ஜியானில் யாங் அப்படின்ற ஒரு சைனீஸ் ஆத்தர் தான் வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து போட்டிருக்காரு. அவர் வந்து 2002 வந்து அவர் வந்து சைனீஸ் அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணாங்க. 2007 அவர் வந்து விடுவிச்சாங்க. இவரோட தந்தை பார்த்தீங்கன்னா சைனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடரா இருந்தவர். ஸோ இவர் வந்து இன்னைக்கு யூஎஸ்ல செட்டில் ஆயிருந்தாலும் இப்ப ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் வந்து போட்டிருக்காரு டிப்ளமேட்டுக்காக. கண்டிப்பா இது வந்து ரொம்ப ரிவ்யூ பண்ணி ரிசர்ச் பண்ணி பலவிதமான அட்வான்டேஜஸ் வந்து இவர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சைனாவோட டாமினன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த செமிகண்டக்டர்ஸ் ஆகட்டும், ரேர் எர்த் மினரல்ஸ் ஆகட்டும். ஸோ இதுல வந்து இப்ப குறிப்பா சைனா திடுதிடுப்புன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி, ஒட்டுமொத்த அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி, நாங்க இதை எக்ஸ்போர்ட் ரேர் எர்த் மினரல்ஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து நாங்க கண்ட்ரோல் கொண்டு வர போறோம், அந்த எக்ஸ்போர்ட்டை நாங்க கொண்டு வர போறதுல, எல்லாருக்கும் கொடுக்க போறதுல அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விட்டாங்க. சமீபத்துல ஜி ஜின்பிங்கும் ட்ரம்ப் அவர்களும் ஆசிய சமிட்ல சந்திக்கும் போது இதுக்கான டைம் பீரியடை வந்து 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். சரி, நாங்க ஓகே, இந்த முடிவுகளை நாங்க இன்னொரு 1 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவுகளை வந்து ஜி ஜின்பிங் எடுத்திருக்காரு. இது 1 வருஷம் அப்படின்றது, இந்த 12 மாசம்ன்றது டைம் பீரியட் தான். அமெரிக்காவா இருக்கட்டும், இல்ல ஒட்டுமொத்த வெஸ்ட் நாடுகளா இருக்கட்டும், இல்ல ஜப்பானா இருக்கட்டும், இது வந்து ஒரு டைம் பீரியடு. இதுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு உங்களால தயாரிக்க முடியுமோ தயாரிச்சுக்கோங்க, முடிஞ்சா தயாரிச்சுக்கோங்கன்ற ஒரு ஆணவத்துல தான் சைனா இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த ட்ரம்ப்பை சந்திச்சனால போனா போட்டுன்னு ஒரு கன்செஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த 12 மாசம் அப்படின்றது இந்தியாவுக்கான ஒரு அட்வான்டேஜான பீரியட் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் செமிகண்டக்டர் சப்ளைக்காக நிறைய நாடுகள் இயங்கிட்டு இருந்தாலும் உள்நாட்டு தேவைக்கு செமிகண்டக்டர்ஸ் ரொம்ப முக்கியமா இந்தியா வந்து பயன்படுத்த போறாங்க இனி வர ஆண்டுகள்ல. அதனால இந்திய நிறுவனங்கள், ஒவ்வொரு நிறுவனங்களும் யாரெல்லாம் செமிகண்டக்டர்ஸ் தயாரிக்க முடியுமோ இதுக்கான வேலைகள், குறிப்பா ரேர் எர்த் மினரல்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க இங்கேயே உற்பத்தி பண்றதுக்கான வேலைகளை வந்து இந்தியா ஆல்ரெடி ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்ல, அமெரிக்க நிறுவனங்களே இந்தியா கிட்ட இந்த சப்ளை செயின்ல வந்து இந்த குவாடு இந்த கூட்டமைப்பு மூலமா இந்தியாவோட ஒன்றிணைஞ்சு வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இதுலயும் குறிப்பா எப்படி இந்தியாவால சைனாவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஆனா எப்படி இந்தியா ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா உருவெடுக்க முடியும் அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ குறிப்பா இந்தியாவோட, அதுவும் இந்த 2 முக்கியமான ரேர் எர்த் மினரல் சொல்லப்படுற மோனோசைட், அதுக்கப்புறம் பாஸ்னன்சைட். ஸோ இந்த 2த்தையுமே வந்து இந்தியாவோட இந்த பீச் சாண்ட் டெபாசிட்லயே வந்து அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை வந்து ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணாலே இந்தியாவால சாதிக்க முடியும், அவங்க நினைச்ச விஷயங்களை, இந்த ரேர் எர்த் மினரல்ஸை சாதிக்க முடியும் அப்படின்னு இவர் சொல்றாரு.
இதுல எப்படி இதை வந்து மைண்ட் பண்ணி எடுக்கணும்ன்ற நிறுவனங்கள் தான் இந்தியாவில் லேகா இருக்காங்க. ஸோ இதை அவங்க வந்து பயன்படுத்திட்டாங்க ஒழுங்கா அப்படின்னா இது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்ல, இந்தியா ஏற்கனவே இப்ப ஷி ஜின்பிங்கும் ட்ரம்ப்பும் வேணா இப்ப சமிட்ல வந்து 2 பேருமே ஒத்து போலாம், 1 வருஷத்துக்கு தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சைனா முடிவுகள் எடுத்தாலும் ஜூன் மாசமே இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பை விட்டாங்க. யாரெல்லாம் டொமஸ்டிக்கா ரேர் எர்த் மேக்னெட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ, சைனா கிட்ட இருந்து இந்த டிபெண்டன்சியை ரெடியூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு கணிசமான இன்சென்டிவ் வழங்கப்படும். ஒரு புது PLI ஸ்கீம் மாதிரி ஒரு இன்சென்டிவ் ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க இந்தியா ஜூன் மாசமே. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா நிறைய நாடுகளோட யாரெல்லாம் சைனா இல்லாம எந்தெந்த நாடுகள் தாய்வான் உட்பட யாரெல்லாம் வந்து இதுல ஒரு மாஸ்டர்ஸா இருக்காங்களோ அவங்க கிட்ட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு கோ ப்ரொடக்ஷன் பண்ணி இந்தியாவில் தயாரிக்கிற வேலைகளை தொடங்கினாங்க. ஸோ இந்தியா காத்துக்கிட்டு இருக்கல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்னு. இந்தியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவுக்கு முன்னாடி இந்தியா முக்கியமான முடிவுகள் எடுத்துட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. ஸோ கிட்டத்தட்ட ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளோட 3வது தூணா இந்த சப்ளை செயின்ல இந்தியா வருவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கை வந்து இந்தியாவால, அதுவும் ஜியோகிராபிக்கா அட்வான்டேஜா இருக்க இந்த பொசிஷன்ல இந்தியாவால கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்ல, இந்த குவாடு கூட்டமைப்பை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்தது. 2 தினங்களுக்கு முன்னாடி நான் கூட இன்னொரு வீடியோல சொன்னேன். இந்த குவாடு கூட்டமைப்புல இப்போதைக்கு ட்ரம்ப் அவர்கள் பெருசா செவிசாய்க்கல அப்படின்னாலும் இந்தியா இந்த ட்ரேடை பொறுத்தளவு இந்தியாவோட பேச்சுவார்த்தைகள் தான் இருக்கும். நான் வெகு விரைவில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்ற விஷயங்களும் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அமெரிக்கா, ஜப்பான், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா நாடுகளோட ஏற்கனவே இந்தியா இந்த செமிகண்டக்டர்ஸ் மற்றும் ரேர் எர்த் மினரல்ஸோட அதாவது அட்வான்டேஜான பொசிஷன் கொண்டு வரதுக்காக வேலைகளை ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஆக்சிலேட் பண்ணி இந்த ஜாயிண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து தொடங்கினால கோஃபினான்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இது எல்லாமே இந்தியாவுக்கு ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கிறனால இது இன்னும் அடுத்த 12 மாதங்களில் இந்தியா ஈஸியாக அவங்க நினச்ச விஷயங்களை சாதிச்சுக்க முடியும். ஸோ டிபெண்டன்சியை கணிசமாக சைனா கிட்ட இருந்து குறைக்க முடியும். குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு தேவைகளும் அதிகரிச்சுட்டு அதை தொடர்ந்து வெளியிலையும் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதை அமைச்சு கொடுக்கும் அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பா இது ஒரு முக்கியமான மாற்றமா நான் பார்க்குறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்டை வச்சு நானும் தெரிஞ்சுக்கிறேன், படிச்சு எத்தனை பேர் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு. தொடர்ந்து ஆதரவுகள் கொடுப்பீங்கன்ற நம்புறேன். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக்கும் கொடுங்க. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.